Taste the Daily. சட்டப்பேரவையிலிருந்து அதிமுகவினரை வெளியேற்ற உத்தரவிட்டு திராவிட மாடல் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம் செய்து. மக்கள் பிரச்சனைகள் குறித்து சட்டமன்றத்திலே பேசுகிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை மிரட்டும் விதமாக, அந்த பிரச்சனைகளை பற்றி பேசுவதை முடக்கும் விதமாக இன்றைக்கு சட்டப்பேரவையினுடைய மாண்பு சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆளுநரை முற்றுகையிட்டதாக, பதாதையோடு வந்ததாக உரிமைக்குழு மீறலுக்கு அனுப்பப்படுவோம் என்றெல்லாம் இன்றைக்கு பேசியிருக்கிறார்கள். அதன் பிறகு அதை திரும்ப பெறுகிறோம் என்கிற மிகப்பெரிய ஒரு ஓரங்க நாடகத்தை இன்றைக்கு சட்டமன்றத்திலே, சட்டப்பேரவையிலே அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் என்பது தமிழகத்தில் மட்டுமல்லாது இந்திய அளவிலே மிக முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம். பொறியியல் கல்வி சார்ந்து வழங்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் அது சிறந்த பெயரோடு இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தினை உயர்கல்வியினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. ஆனால் அதற்கு இன்னும் துணைவேந்தர் கூட நியமிக்கப்படவில்லை. அதே நேரத்திலே இருக்கக்கூடிய பதிவாளர் இந்த சம்பவம் தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்தார்கள், யாரிடம் புகார் அளித்தார்கள், குறிப்பாக பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காத ஒரு பல்கலைக்கழகம் ஒன்று உண்டு என்று சொன்னால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் திமுக ஆட்சி நடைபெறக்கூடிய நிர்வாகம்தான் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்திப்பிருக்கக்கூடிய அளவிலே சென்னையுடைய மைய பகுதியாக இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. இதனை கண்டித்துத்தான் யார் அந்த சார் என்கிற வாசகம் அடங்கி சட்டப்பேரவையில் இன்றைக்கு சட்டைப்பையில் அந்த பேட்சை அணிந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் உள்ளே சென்றிருக்கிறார்கள். கருப்பு சட்டையோடு சென்றிருக்கிறார்கள். அதே போன்று டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், மேலூரை காக்க வேண்டும், டங்ஸ்டன் சுரத்தை தடுப்போம் என்று தடுக்க வேண்டும் என்கிற அந்த வாசகம் அடங்கிய முகக்கவசத்தையும் அணிந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் ஒடுக்கும் விதமாக, திசை திருப்பும் விதமாக, நாங்கள் உங்களை எல்லாம் தூக்கி குண்டுக்கட்டாக வெளியே போட்டு விடுவோம் என்று திமுகவுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் பேசுகிறார். நாங்கள் வெளியேற்றி விடுவோம் என்று மிரட்டுகிற இந்த செயல் என்பது ஜனநாயகத்தினுடைய மாண்பை சீர்குலைக்கும் விதமாக இன்றைக்கு திமுக அரசினுடைய சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. வெளியேற்ற வேண்டும் என்று சபாநாயகர் பேசுகிறார். அப்படி என்றால் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து போராடுகிறது, ஜனநாயக ரீதியாக போராட்ட களத்திலே நிற்கிறது. அவர்களை கண்டிப்பதும் அவருடைய குரல் வலையை நசுக்குவது என்பது மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இதனை கண்டித்துத்தான் இன்றைக்கு அதிமுக தற்போது வெளிநடப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்றத்திலே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் வெளியேறுகிறார்கள். அதனைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த நேரலை என்பது சட்டப்பேரவையுடைய நிகழ்வுகளை முழுமையாக நேரலை செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த நேரலையினுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் தற்போது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதாக இருக்கட்டும், அதே போல எதிர்க்கட்சி சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அனைத்தையுமே வேண்டும் என்று நிறுத்தி வைக்கப்படுகிறது. இதையெல்லாம் பார்க்கிற போது தங்களுடைய புகழ் பாடுவதற்காகவும் தங்களுக்கு மத்தளம் கொட்டுவதற்கு மட்டுமே நேரலை செய்வோம் என்றால் அதற்கு எதற்கு சட்டப்பேரவை நடத்த வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. சட்டப்பேரவையினுடைய மாண்பு என்பது இன்றைக்கு குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அமைச்சர் ஒருவரை வெளியே தூக்கி போட்டு விடுவோம் என்று மிரட்டுகிறார், ஒருவர் வெளியேற்றி விடுவோம் என்று கூறுகிறார், மற்றொரு உரிமைக்குழு மீறலுக்கு அனுப்பிவிடுவோம் என்கிறார், மற்றொரு குழுவுக்கு அனுப்ப வேண்டாம் என்று கேட்கிறார். அவருடைய கோரிக்கை ஏற்பதாக பதிலளிக்கப்படுகிறது. இவற்றையெல்லாம் பார்க்கிற போது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்பது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனையை குறித்து பேசவே கூடாது, அப்படி பேசினால் இப்படியெல்லாம் நாங்கள் தேவையற்ற முறையில் செயல்படுவோம் என்பது போல இந்த நடவடிக்கைகள் இருக்கிறது. இதற்காகத்தான் தற்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அவர்கள் பேசுகிற இன்று காலையில் இருந்து ஒரே ஒரு வினாடி கூட கருப்பு சட்டையோடு சென்றது, முகக்கவசத்தோடு சென்றது, சட்டையிலே யார் அந்த சார் என்ற வாசகத்தை அடங்கிய அந்த பேட்ச் அணிந்து சென்றது, அதே போன்று
மேலூரை காப்போம், டங்ஷனை தடுப்போம் என்கிற வாசகம் அணிந்த முகக்கவசத்தை அணிந்து சென்றது எந்த காட்சிகளையும் அந்த சட்டப்பேரவை நேரலையில் காண்பிக்கப்படவில்லை என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது இவர்கள் பேசுவதை மட்டுமே, இவர்கள் உறுப்பினர்கள் பேசுவதற்கு, இவர்கள் ஆதரவாக பேசுவதை மட்டுமே நேரலை செய்வதால் மக்களுக்கு என்ன பயன் நடக்கப் போகிறது என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. ஜனநாயகத்தினுடைய மாண்பை இன்றைக்கு நிலைகொழிய வைத்திருக்கிறது சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது. இது ஒட்டுமொத்தமாக ஒரு உச்சக்கட்ட ஒரு ஒரு இரட்டடிப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாம். ஏனென்றால் இரண்டு பிரச்சனைகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள். இவற்றையெல்லாம் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது, மிரட்டப்படுகிறது. மிரட்டக்கூடிய துணியிலே அவர்களுடைய வார்த்தைகள் வீசப்படுகிறது என்றால் ஜனநாயகம் எங்கே இவர்கள் முன்னிலையில் திமுக ஆட்சியில் இருக்கிறது என்பதுதான் தற்போது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.